ஹலோ காய்ஸ், வெல்கம் டு ஏஎம்ஆர் vlogs. இன்றைக்கி நான் உங்கள்கிட்ட சொன்னது போல் க்ளீன் பண்ணத்தான் நினச்சிட்டு இருந்தேன். ஆனால் எனக்கு க்ளீன் பண்ண கிடைக்காது போல். காரணம் என்னென்னா, நான் வேலை கொடுக்குற டிஷர்ட்டை கொண்டு வர மறந்துட்டேன். எனக்கு வரும்போது இடையில் எனக்கு ஞாபகம் வந்துச்சு. ஆனால் அதை அவ்வளோ பெருசாக கணக்கெடுத்துப்படலை. பட் இங்கே யோசிக்கும்போது தான் ஐயோ கொண்டு வந்திருக்கணுமே அப்படின்ட்டு நினச்சிட்டேன். சரி, ஓகே, இப்போ இன்றைக்கி வேலை செய்ய கிடைக்காது, வாங்க நாங்கள் ஒரு ரவுண்ட் சுற்றி பார்க்கலாம். காய்ஸ், இன்றைக்கி பார்த்தீங்கன்னா காலையில் நான் எழும்புறதுக்கு ரொம்பவே லேட் ஆகிட்டு. எப்போது நான் டெய்லி 5 மணிக்கு நான் எழுந்திருப்பேன். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா 6 மணி ஆகிட்டு. ஸோ டக்குன்னு எழுமின டைம் பார்த்தோன்னா 6 மணி. ஏதோ திக்குமுக்கு அப்படி ஆகிட்டு எனக்கு. அப்புறம் என்ன, டக்குன்னு கால் முகத்தில் கழுவிட்டு தொழுதுட்டு டீ குடிக்கவும் இல்லை, அப்படியே நான் கிளம்பி வந்துட்டேன். ஏன்னா நான் வீட்டிலிருந்து என்னை தோட்டத்துக்கு வர வரைக்கும் நான் நடந்து தான் வருவேன். இப்போ நடந்து வரும்போது என்னுடைய ஃப்ரெண்ட் ஒருத்தர் கண்டார். அவரோட பேசிகிட்டு இருந்த வாக்கில் கொஞ்ச நேரம் கழிச்சிட்டு இருந்தோம். அவரோட நான் கட்டாரில் இருக்கும்போது என்னுடைய ஃப்ரெண்டாக இருந்த ஒருத்தர், என்னுடைய ரூம்மேட்டாக இருந்த ஒருத்தர் அவரோட பேசிகிட்டு இருந்தார். ஸோ அவரோட நான் வீடியோ கால் பேசிவிட்டு அப்படியே இருக்கிற பயணம். ஸ்கூலில் படிக்கிற நேரம் ஒரு சார் ஒருத்தர் வந்தார், கூப்பிட்டாரு, வாங்க பைக்கில் போவோம் அப்படின்ட்டு. சரி, ஓகே, நானும் அப்படின்னு சொல்லி ஏறிட்டு விறுவிறுன்ற அவரோட பைக்கில் வந்தேன். பைக்கில் வந்தப்போ பழைய கதைகள், பழைய ஸ்கூல் மேட்டர்ஸ் எல்லாம் பேசிகிட்டு இருந்தோம். ஸோ அவர்கிட்ட கேட்டேன், சார் நீங்கள் இப்போ எங்கே ஒர்க் பண்ணுறீங்க அப்படின்ட்டு. அவங்க சொன்னாங்க, நான் இப்போ வேறு ஸ்கூலில் வேலை செய்கிறேன் அப்படின்ட்டு. அப்படியா சார் அப்படின்னு கேட்கவுட்டு அவங்க சொன்னாங்க, நான் இப்போ மாறி 6 வருஷம் ஆகுது அப்படின்ட்டு. அப்படியா, கொரோனா டைமில் நான் மாறினது அப்படின்னு சொன்னார். இப்போ வீட்டுக்கு வந்தேன். வீட்டுக்கு பார்த்தீங்கன்னா என்னோடய ரூம் கதவு பூட்டு இருந்துச்சு. லொக்கை அதோட கதவு திறப்பை நான் எங்களோட அம்மா கிட்டே கொடுத்துருந்தேன். அவங்க பார்த்திங்கன்னா நல்ல தூக்கம். ஸோ அவங்கள எழுப்பக்கூடாது அப்படிங்கிறதால அப்படியே நான் வயலுக்கு போயிட்டேன். வயலில் போகும்போது இடையில தான் எனக்கு ஞாபகம் வந்துச்சு, ஐயையோ நான் டிஷர்ட்டை மாற்ற வந்துட்டேனே, இன்றைக்கி நான் க்ளீன் பண்ண நினச்சிட்டு இருந்தேனே அப்படின்ட்டு. பார்த்திங்கன்னா இப்போ அதுவும் கேன்சல் ஆகிட்டு. சரி, ஓகே, நாங்கள் நாட்டிக்கிற மரத்துகளுக்கும் தண்ணி ஊற்றிட்டு வருவோம் அப்படின்ட்டு நான் அப்படியே எடுத்து இங்கே வந்தது தான். தண்ணியெல்லாம் ஊற்றிட்டு பார்த்திங்கன்னா ஒரு வேலையும் இல்லை. சும்மா இப்போ உங்களுக்கு சுற்றி காட்டலாம் அப்படின்ட்டு தான் இப்போ காட்டிகிட்டு இருக்கேன், பாருங்கள். சைஸ் பார்த்தீங்களா, அழகாக கத்திரிக்காய் கண்டு நாட்டிருக்காங்க. இது நான் இல்லை, எங்களோட தோட்டத்தில் ஒரு ஐயா ஒருத்தர் நாட்டுறாரு. அவருக்கு நாங்கள் 2 வருஷத்துக்கு கொடுத்துருக்கோம் இதை நாட்டுறதுக்கு. ஸோ அதில் தான் அவர் இப்போ வெத்திலை நாட்டிருக்கிறாரு. எவ்வளோ அழகாக நாட்டிருக்காரு பார்த்தீங்களா. அவர் நிறைய தோட்டங்கள் எடுத்து இந்த மாதிரி வெத்திலை நாட்டுறது, விவசாயம் தான் அவர் பண்ணிக்கிட்டு இருக்காரு. ஸோ நானும் அவரோட ஒரு இன்ஸ்பைரிங் தான். அவரை பார்த்து தான் ஸோ வெற்றிலை நாட்டணும், அது நாட்டணும், இது நாட்டணும்னு எனக்கும் ஒரு ஆசை ஆசை வந்துச்சு. அவர் பார்த்திங்கன்னா மேலே இது கட்டிக்கிறாரு, வலை கட்டிக்கிறாரு சைட்லேயும் மேலேயும். என்ன சொன்னால், இந்த வெற்றிலைக்கு பார்த்திங்கன்னா 10 அடிக்கு மேலே வர பூச்சி, அதுவும் இது அண்டாதான் 10 அடி கீழே வர பூச்சி தானே இதை நாசமாக செய்யும். அதனால் தான் அவர் அந்த இது கட்டிக்கிறாரு. அது கட்டின்னு சொன்னால், அந்த வலை கட்டின்னு சொன்னால் அதுக்கு மேலால் எந்த பூச்சியும் வராதான். அதனால் அவர் அது கட்டிக்கிறாரு. மேலேயும் கட்டிக்கிறாரு, சைட்லேயும் அப்படியும் கட்டிக்கிறாரு. இதில் பார்த்தீங்கன்னா காய்ஸ், மேலேருந்து தேங்காய் விழுந்து இந்த நெட்டில் தொங்கும். அவர் எடுத்து இந்த காணுக்குள்ளே போட்டுருவார். அதுக்கப்புறம் நாங்கள் இந்த கான்லேருந்து நாங்கள் எடுத்துகிட்டு போவோம். பார்த்தீங்கன்னா எவ்வளோ அழகாக இருக்குது வெற்றிலை. இதுதான் வெற்றிலை. ஸோ இது வெற்றிலையும் கோழிப்பண்ணையும் ஒன்றுன்னு சொல்கிறாங்க. என்னென்னு சொன்னால், வெற்றிலை கோழிப்பண்ணை மாதிரி தானா, ஆனால் செலவு குறைவு. வெற்றிலைக்கு நாம் செலவு குறைச்சி போடலாம். ஆனால் கோழிப்பண்ணை செய்கிறேன்னு சொன்னால் எங்களுக்கு நிறைய செலவு ஆகுமா. ஆனால் லாபம் வந்தால் இதில் அந்த மாதிரி லாபமாக, அதே மாதிரி நஷ்டம் போனாலும்
ஓரளவு வந்து நஷ்டம் போகுமா வெத்திலையில். ஆனால் கோழிப்பண்ணையில் நஷ்டம் போட்டால் எல்லாமே சுருட்டிட்டு போகும். அதனால் நீங்கள் வந்து கோழிப்பண்ணை செய்கிறவங்க நீங்கள் நினச்சிட்டு இருக்கிறேன்னு சொன்னால் கோழிப்பண்ணை விட நீங்கள் வெத்திலை அதிகமாக செய்யுங்க. காரணம் என்ன சொன்னால், இது வந்து ஒரு ஏற்றுமதி பொருளாக ஸ்ரீலங்காலேருந்து ஏற்றுமதி பொருளாக செய்கிறாங்க. இதை ஸ்ரீலங்காலேருந்து பாகிஸ்தானுக்கு ஏற்றுமதி செய்கிறாங்க. நிறச்சாயத்துக்காக வேண்டி இதை ஏற்றுமதி செய்கிறாங்க. அதனால் நீங்கள் வந்து கோழியை நீங்கள் இது பண்ணுறதுக்கு முதல்ல நீங்கள் வெத்திலையை நீங்கள் நாட்டி அதில் நீங்கள் சக்ஸஸ் ஆகுங்க. அந்த ஐயா வந்து முன்னால் இந்த இடத்துலையும் அங்கால எங்களோட தங்கச்சி வந்து வீடு கட்ட போகிற இடத்துலையும் வந்து அவர் நேரத்தோடு கறிக்கொச்சிக்கான்னு சொல்லுவாங்க, அந்த பெரிய கொச்சிக்கா, அது நட்டி அவர் விவசாயம் பார்த்தாரு. ஸோ இப்போ வந்து எங்களோட தங்கச்சி வீடு கட்டுறதால வந்து இந்த துணில் மட்டும் அவர் வந்து கத்திரிக்காய் நாட்டிருக்கிறாரு. இப்போ பார்ப்போம் கத்திரிக்காய் எந்த அளவுக்கு வளர்றது, எப்படி அவர் லாபம் எடுக்கிறான்னு சொல்லி நாங்கள் பார்க்கலாம், அவர்கிட்ட நாங்கள் கேட்கலாம். ஓகே, 2 சைட்லேயும் நாட்டியிருந்தார் இந்த கறிக்கொச்சிக்கா. இந்த சைட்லேயும் நாட்டியிருந்தார், அந்த பக்கத்துலேயும் வந்து க்ளீன் பண்ணி நாட்டியிருந்தார். இப்போ தங்கச்சி வீடு கட்டத்தில் தான் அவர் வந்து அதை செய்ய அமைக்கிறாரு. காய்ஸ், இந்த நீர்த்தேக்கத்தை பார்த்தீங்களா? இது ஒரு சின்ன ஒரு நீர்த்தேக்கம். இதில் வந்து நாங்கள் இப்போ இல்லை, ஃப்யூச்சரில் வந்து இதுக்கு நல்ல மீன் போட்டு மீன் வளர்க்கணும். இதை கொஞ்சம் தோண்டி விட்டு மீன் போட்டு மீன் வளர்க்கணும் அப்படின்னு நான் வந்து பிளான் பண்ணி வச்சுருக்கேன். அவங்க ஒருத்தரும் இல்லை, எங்கள் தங்கச்சிகிட்ட கேட்டு தான் செய்யணும். என்ன சொன்னால் அவங்களோட இடம் தானே இது, அவங்ககிட்ட கேட்டு அவங்க விருப்பம்னு சொன்னால் நாம் இதை தோண்டிட்டு அதுக்கு மீன் போடுவோம். இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்போதுமே மீன் இருக்குது, சின்ன சின்ன மீன் இருக்குது. அது என்ன மீன் சொல்லி தெரியாது. பட் நாங்கள் வந்து அதெல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு இதை அழகாக துப்புரவு பண்ணி க்ளீன் பண்ணி எடுத்து இதுக்கு புதுசாக மீன் போட்டதுக்கு ஐடியா பண்ணி வச்சுருக்கேன். ஓகே, பார்க்கலாம் அது சக்ஸஸ் ஆகிறாண்டு.